எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சிவன் பார்வதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருதல். திருக்கைலாயமலையின் சிறப்பு. சிவனும் பார்வதியும் திருக்கைலாயமலையில் தோன்றினார்கள். திருக்கைலாயமலை உலகத்தின் கூரை என்று போற்றப்படும் திபெத்தில் அமைந்துள்ளது. இங்கு கடல் மட்டத்திலிருந்து 22,000 அடி உயரத்தில் திருக்கைலாயமலை அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 50 மைல்களை கொண்டது. வடக்கு எல்கையான இமயமலையின் அடிவாரத்தில் இருந்து திருக்கைலாயமலை நோக்கி சென்றால் 50 மைல் தொலைவில் சென்றால் மானசரோவா ஏரி அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 50 மைல்களை கொண்டது. திருக்கைலாயமலையில் சூரிய உதயத்தில் பொன்மலையாகவும் பகலில் அது பனிமலையாகவும் அந்தி பொழுதில் அக்கினி மலையாகவும் தோன்றுகிறது. சிவனும் பார்வதியும் அங்கு கோயில் கொண்டு வழிபட்டதால் கைலாத நாதர் என்றும் கைலாத ஈஸ்வரன் என்றும் பெயர் பெற்று விளங்குகிறார்கள். அது திருக்கைலாயமலையில் தான் கங்கை நதியை உற்பத்தி ஆகிறது. திருக்கைலாயமலையில் இந்து மதம், சமண மதம், புத்த மதம், பொம்மா மதம் மதத்தவர்கள் இந்த ஈசன் ஈஸ்வரியை புண்ணியமாக வணங்கி வருகிறார்கள். சத்தியலோகத்தில் பிரம்மா பிறப்பு தொழில் செய்தல். சத்தியலோகத்தின் தலைநகரம் மனோவதியாகும். இங்கு சரஸ்வதியும் பிரம்மாவும் கமலகுண்டம் ஜெபமாலை இதில் வைத்து கையில் ஏந்தி கொண்டு முதலாக தட்சபிரபாவதியை மகனாக தோன்றினார்கள். இரண்டாவதாக மடியிலே நாரதர் முனிவர் தோன்றினார். மூன்றாவதாக நெகத்திலே காசி முனிவர் தோன்றினார். நாலாவதாக மாரிசி, புலத்தியர், அங்கிகரஸ், கிருதா, அக்னி, பிரதா ஆகிய மகன்களை தோற்றுவித்தார்கள். இதில் மூத்த மகனாகிய தட்சபிரபாவதி தந்தையை பார்த்து, அப்பா, இந்த 3 உலகத்துக்கு 3 தலைவருக்கும் முதல் தலைவர் யார் என்று கேட்டார். அதற்கு பிரம்மாவும் நாராயணனும் பிறப்பு தொழிலை செய்கிறோம், சங்கரா தொழிலை சிவபெருமான் செஞ்சு வருகிறார். அவருக்கு ஈடான பிரம்மா, நாராயணன், உத்தரன் இவருக்கு 3 பேருக்கும் தலைவர் சிவபெருமானே ஆவார். இவர் அனுக்கிரகம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால் தவம் செய்து சிவத்தை அடைய வேண்டும் என்று மகனாகிய தட்சபிரபாவதிக்கு அறிவுரை கூறினார். உடனே தட்சபிரபாவதி தனது தவத்தில் பல ஆண்டுகளாக தவம் செய்து வந்தார். அப்பொழுது இவர் கடுந்தவத்தை புரிந்த சிவபெருமான், உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்று கூறினார். உடனே கண்ணுற்ற கடவுளே, எனக்கு நான் வளர்க்கும் பார்வதியை உனக்கு திருமணம் செய்து கொடுத்து நான் மாமாவாகவும் நீ மருமகனாக வேண்டும். இந்த 3 உலகத்தையும் நான் ஆட்சி புரிய வேண்டும். அனைத்து மக்களையும் எனது சொற்பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய வரமாகும் அப்படின்னு சிவபெருமானிடம் தட்சபிரபாவதி கேட்டான். அதற்கு சிவபெருமானும் உனக்கு அநேக வரங்களும் தந்து விடுகிறான வரத்தை கொடுத்து அவரும் மறைந்தார்.